வணக்கம். யாவருக்கும் உரைப்போம்ல 63 நாயன்மார்களின் வரலாறு தெரிஞ்சுன்னு வர்ற வரிசையில் இன்னைக்கு நாம் 3 பெண் நாயன்மார்களும் அதில் இருக்காங்க. அதில் சிறந்தவரான மங்கையர்க்கரசி நாயனாரை பற்றின புராணத்தை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மங்கையர்க்கரசி அந்த அம்மாவோட இயற்பெயர் மானி. இவங்க சோழ மன்னனுக்கு மகளாக பிறந்தவங்க. இவங்களுக்கு ஏன் மங்கையர்க்கரசின்ற சிறப்பு பெயர் வந்ததுன்னா, ஞானசம்பந்த பெருமான் இவங்களோட சிவபக்தியும் சிவ தொண்டையும் பார்த்து மங்கையரில் அரசி அப்படின்ற பட்டத்தை கொடுத்து போற்றுகிறார். அதனால தான் இவங்களுக்கு மங்கையர்க்கரசின்ற பெயர் வழங்கலாயிற்று. இந்த அம்மா சோழ மன்னனுக்கு மகளாக பிறக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே இந்த மானி சிவபெருமான் மீது பக்தியும் அன்பும் கொண்டிருக்கிறாங்க. தம்முடைய சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாத்தையும் சிவ சிந்தனையிலேயே செலுத்துகிறாங்க. சிவன் அடியார்களுக்காகவே செலுத்துகிறாங்க. இவங்களோட இந்த திருத்தொண்டு அன்பு பக்தி இதெல்லாம் பார்த்துட்டு சோழ நாடே அவங்கள போற்றி புகழறாங்க. இவங்களுக்கு திருமண வயது வருகிறது. அப்போது சைவ ஒழுக்கத்தில் சிறந்தவராக இருந்த சோழ மன்னன் என்ன பண்ணுறார், தன் மகளனா பாண்டிய மன்னனான நின்றசீர் நெடுமாறனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். அத்துடன் குலச்சிறையார்ன்ற அறிவார்ந்த அமைச்சரையும் தன்னோட மருமகனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஆலோசனையெல்லாம் தேவையான நேரத்தில் வழங்குங்கன்னு சொல்லி கூட அனுப்பிச்சி வைக்கிறார். பாண்டிய மன்னனை கரம் பிடிச்ச இந்த மங்கையர்க்கரசி அம்மாவோ சிவபெருமான வணங்கும் மிகப்பெரிய பக்தர். ஆனால் இந்த பாண்டிய மன்னன் நின்றசீர் நெடுமாறன் சமண மதத்தை பின்பற்றுபவன். சமண மதத்தின் மீது மிகுந்த மோகம் கொண்டவங்க. மன்னனே சமண மதத்தை பின்பற்றும் போது அந்த ஊர் மக்கள் கேட்கவா வேண்டும்? பாண்டிய நாடே சமண சமயத்தை தழுவி இருந்தாங்க. எல்லா இடத்துலையும் சமண மதம் பரவி சைவ சமயம் குன்றி இருந்த சமயம். இதெல்லாம் நினச்சி மங்கையர்க்கரசி அம்மாவும் இந்த கூட போனார் இல்லையா, ஆலோசகராக அமுச்சு வச்சாரே அமைச்சர் குலச்சிறையார். அவங்களும் ரொம்ப வருத்தம் அடைகிறாங்க. இதுக்கு என்னதான் தீர்வு? இப்படியே விட்டால் சமண சமயம் தழைச்சிடும், நம்மளோட சிவபெருமான் மீது இருக்க பக்தியும் கோவிலும் மதிப்பு எல்லாமே குறைஞ்சிடுவே, நாம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க இந்த ராணியும் அமைச்சரும். அப்போது பக்கத்தில் ஞானசம்பந்தர் பகவான் வந்திருக்கிறத தெரிஞ்சிருக்காங்க. தெரிஞ்சிட்டதும் அவர் ஒருவரால் மட்டும்தான் இந்த பாண்டிய நாட்டை சைவ சமய நாடாக மாற்ற முடியும், சிவபெருமானின் பக்தியை பரவ செய்ய முடியும், அதனால் நம்ம அவர்கிட்ட உதவி கேட்போம்னு சொல்லி 2 பேரும் தீர்மானம் பண்ணுறாங்க. உடனே ஒரு தூதுவர் மூலியமாக சம்பந்தர் பெருமானை அழைத்து வரத்துக்கு ஏற்பாடுகள் பண்ணுறாங்க. மங்கையர்க்கரசி ராணி அழைப்பை ஏற்று திருஞான சம்பந்தர் பாண்டிய நாட்டுக்கு புறப்படுறார். ஆனால் ஞான சம்பந்தர் மட்டும் இல்லை, அவர் கூட திருநாவுக்கரசரும் இருக்கார். அவர் சொல்கிறாரு, ஞானசம்பந்தர் அவர்களே, நாளும் கோளும் சரியில்லை, அதனால் இப்போ நீங்கள் பாண்டிய நாட்டுக்கு போகாதீங்க, அப்புறமா போங்கன்னு தடுக்கிறார். உடனே ஞானசம்பந்தர் என்ன தெரியுமா சொல்கிறார், சிவனடியார்களை நவகிரகங்கள் ஒன்றும் செய்யாது, இது என்னோட சபதம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து புறப்பட்டு இங்கே பாண்டிய நாட்டுக்கு வரார். ஒரு மடத்தில் தங்குறார். இவர் வந்த விஷயம் எல்லாம் சமண மதத்தை சார்ந்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது. உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த ஞான சம்பந்தன் வந்துட்டானா, இந்த சின்ன பையன் சைவ சமயத்தை பரப்புறதுக்கு இவன் இருக்க இடத்த முதல்ல அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி அந்த பாண்டிய மன்னன்கிட்ட தகவல் எல்லாம் சொல்கிறாங்க. ராஜா, இந்த ஞான சம்பந்தர் இங்கே வந்துட்டார், இங்கே வந்தால் நம்ம மக்கள் எல்லாரையும் சமண மதத்துலேருந்து சைவ சமயத்துக்கு மாற்றிடுவார், அதனால் இந்த ஞான சம்பந்தன் இருக்கிற இடத்த நாம் தீயிட்டு கொளுத்தணும், செஞ்சிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த சமணக்காரர்கள்லாம். உடனே ராஜாவும் முதல்ல போய் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்றாரு. ராஜாவோட கட்டளை ஓகேன்னு வந்ததும் நேராக போய் சமணர்கள் அத்தனை பேரும் சம்பந்தர் இருந்த மடத்துக்கு தீயிட்டு கொளுத்திடுறாங்க. இந்த தீ இட்டதும் சம்பந்தர் என்ன பண்ணுறார், சிவபெருமானை வேண்டிண்டு இட்டவர்களையே சென்று சேரட்டும் தீ அப்படின்னு ஏவி விடுறார். இதுக்கு என்ன பொருள்னா, யார் தீ வச்சாங்களோ அவங்களுக்கே இந்த தீ போட்டோம் அப்படின்றது பொருள் தான் இந்த சம்பந்தர் சொன்னது. உடனே இதுக்கு ஓகே சொன்னது யார், பிளான் போட்டாலும் இதுக்கு பர்மிஷன் கொடுத்தது ராஜா தானே. உடனே இந்த தீ போய் ராஜாவோட உடம்புல வெப்பு நோயாக மாறிடுது. வெப்பு நோய்னா உஷ்ணத்தால் உருவார நோய். இது எரிச்சல் தாங்க முடியாது, வலி தாங்க முடியாது, அவ்வளோ ஒரு கொடுமையான நோயாக அவர் உடம்புல போய் அவரை இம்சப்படுத்த ஆரம்பிச்சிடுது. இதனால் ராஜா கத்துறாரு, கோவப்படுறாரு. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இந்த நோய் எப்படியாவது தீர்க்கணும்னு எல்லா சமண சமயத்தாரும் முயற்சிக்கிறாங்க. பெரிய பெரிய வைத்தியர்கள் எல்லாரும் மருத்துவம்லாம் பார்க்குறாங்க. அப்போ கூட இந்த ராஜாவின் உடம்புல இருக்க இந்த வெப்பு நோயை யாராலையும் இம்மி அளவு கூட குணப்படுத்த முடியலை. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்க இந்த மந்திரியும் மகாராணி என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு உடம்பு சரியாகணும்னா நிச்சயமாக அது ஞானசம்பந்தர் பெருமான் வந்தால் மட்டும்தான், அவர் நீங்கள் வர வச்சு பாருங்கள், அவர் இடுற விபூதியிலே உங்களுக்கு உடம்பு குணமாயிடும் அப்படின்னு
உறுதியாக சொல்கிறாங்க. இதை கேட்டதும் மன்னனுக்கு வந்து அவ்வளோ வலியிலையும் திமிரு அடங்கலை. எங்கே வர சொல் பார்க்கலாம். ஆனால் அவர் மட்டும் அந்த விபூதியை வச்சு என்னதான் பண்ணிடுறாரு, உங்கள் சிவன் என்னதான் என் வலியை தீர்த்துடுறாருன்னு பார்க்கலாம். இவ்வளோ பெரிய வைத்தியர்களால் தீர்க்க முடியாத வலி அந்த சின்ன பையன் வந்து அந்த சாம்பல் பூசுகிறவனோட சாம்பலை எடுத்து பூசினா சரியாக போயிடுமா அப்படின்னு ஒரு கேவலமாக ஒரு இலக்காரம் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி மங்கையர்க்கரசி கணவனுக்காக ஞானசம்பந்தரை வேண்டி வரவழைக்கிறாங்க. ஞானசம்பந்த பெருமானும் அரண்மனைக்கு வருகிறார். மன்னரின் நோய் தீர்க்க ஞானசம்பந்தர் பெருமான் வந்து இந்த பாண்டிய நாட்டுக்கு வரார். வந்து மன்னனை பார்த்து சிவபெருமானை நினச்சி கண் மூடி மந்திரமாவது நீர் என்றும் பதிகத்தை பாடி மன்னன் மேனி முழுக்க விபூதியை பூசுறார். பூசினதுமே சூடு தணிஞ்சு மன்னனோட உடம்புல வந்து வலியெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடுது, எரிச்சல்லாம் அடங்குது. இதையெல்லாம் ஆச்சரியத்தோடவும் அதிர்ச்சியாகவும் மன்னர் உட்பட சமண சமயத்தார்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டதும் அப்பையும் சிவபெருமானோட அருளை வந்து கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தால் மட்டும் நாங்கள் வந்து சிவபெருமான் உயர்ந்தவர், செய்வ நெறி தழைத்தோங்கலாம் அப்படின்லாம் நாங்கள் சொல்லிட மாட்டோம், எங்கள் கூட இன்னும் 2 போட்டிக்கு வாங்கன்னு சம்பந்தரை கூப்பிட்றாங்க. அனல்வாதம் புனல்வாதம் 2 போட்டிக்கு கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லி ஒத்துக்கிறார் சம்பந்தர். என் சிவபெருமானின் புகழை வந்து எல்லா இடத்துலையும் நான் நிலைநாட்டுவேன், என் சிவபெருமான் வந்து என்றைக்கும் என் கூடையே இருப்பார்னு கர்வமாக ஞானசம்பந்தர் சொல்லிட்டு அந்த வாதத்துக்கெல்லாம் கிளம்புறார். அனல் வாதத்தில் என்ன பண்ண சொல்கிறாங்க, ஞானசம்பந்தரை தேவார பாடல் எழுதிய ஏடுகளெல்லாம் நெருப்பில் போட சொல்கிறாங்க. அதே மாதிரி ஞானசம்பந்தர் பெருமான் வந்து நெருப்பில் போடுறாரு. போட்டால் ஒரு ஓலைச்சுவடி கூட எரியவே இல்லை, எல்லாம் போட்டபடியாகவே இருக்குது. இதை பார்த்ததும் எல்லாருக்கும் செகண்ட் டைம் அதிர்ச்சி, ஆச்சரியம். சரி இப்போ பரவாயில்ல, அடுத்து புனல்வாதத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வெள்ளத்தில் ஓடுற நீரில் இந்த பாட்டு சிவபெருமான் பாடல் எல்லாம் தூக்கி போட சொல்கிறாங்க, ஏடுகளெல்லாம். அப்படி போட்டால் எல்லாம் வைகை ஆற்று வெள்ளத்தில் ஓடி போகும்னு பார்த்தா எல்லாம் வந்து வெள்ளத்தோடு ஓடாமல் என்ன பண்ணுது, தண்ணி எதிர்த்து ஒரு இடத்துல போய் அழகாக கரை ஒதுங்குது. எல்லா ஏடும், ஒரு ஏடு கூட வெள்ளத்தில் அடித்து செல்லப்படவே இல்லை. இதெல்லாம் பார்த்ததும் சமணர்களுக்கும் இந்த ராஜாவுக்கும் அப்போ தான் மண்டையில் புரியுது, உண்மையாகவே சைவ சமயம் வந்து மிகப்பெரிய சமயம், சிவபெருமானின் சக்தியே சக்தி, மகிமையே மகிமை உணர்ந்து மன்னன் என்ன பண்ணுறான், மன்னிப்பு முதல்ல தன் மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்டு, அமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஞானசம்பந்தர் பெருமான் காலில் விழுந்து வணங்குறார். வணங்கி அன்று முதல் இந்த மங்கையர்க்கரசி நாயனாரின் கணவர் வந்து சைவ சமயத்துக்கு மாறுகிறார். அதனால தான் மங்கையர்க்கரசி அம்மா வந்து இவ்வளவு பேரோட புகழோட இந்த நாயன்மாரோட லிஸ்ட்டில் சிவபெருமானே சேர்த்துருக்கார். பெண்ணால் முடியாதது ஒன்றும் இல்லை அப்படின்றத நிரூபித்து தன் கணவன் உட்பட பாண்டிய நாட்டுக்கே சைவ சமயத்தை மாற்றி சிவ ஸ்தலங்களை கட்டி பெரிய புண்ணியமான செயல்களை செய்தவங்க தான் இந்த மங்கையர்க்கரசி நாயனார். இதுதான் மங்கையர்க்கரசி நாயனாரின் திருக்கதை. நன்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் ஈசா போற்றி. ஓம் நமச்சிவாய.